ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அதாவது லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக, நபியே அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறது. அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்வீர்கள் போல இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த கருத்துப்பட சொல்லுகிறான். அப்ப நபி அவர்கள் எவ்வளவு ஒரு வேதனை பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு ஒரு எண்ணம் வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நபித்தோழர்கள் பள்ளியில இருக்கின்றவர் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், பள்ளிக்கு வருகிறார், அவருடைய வாகனத்தை கட்டிவிட்டு ஒண்டுக்கு இருக்கிறார். ஒண்டுக்கு இருந்த நேரத்தில் சஹாபாக்கள் கொஞ்சம் ஆட்ட பார்க்கிறார்கள். ஈமானில் பூர்த்தியாக நிலையில் இருந்த நபி அவர்கள், ஈமானில் உச்சகட்டத்தில் இருந்த நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர் முடிக்கும் வரைக்கும் விட்டு விடுங்கள் என்கிறார்கள். ஒண்டுக்கு இருக்கிறது பெரிய தவறு, முடிக்கும் வரைக்கும் விட்டு விடுங்க யாராவது சொன்னா அவங்கள நாங்க அடிச்சு போட்டுருவோம். பள்ளியில ஒண்டுக்கு இருக்கிறோம் முழுசா விடுன்னு சொல்றான் இந்த ஆண்டு வணங்கிட்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க விடுங்கன்னு சொல்லி. அப்ப விடுங்கன்னு சொன்ன பின்னால சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க தண்ணி எடுத்து அதுல ஊத்துங்கன்றாங்க. அவருக்கு சொல்லவும் இல்லை, சஹாபாக்களுக்கு. அவர் ஒண்டுக்கு இருக்கிற சஹாபாக்கள் தண்ணி ஊத்துறாங்க, எடுத்துட்டு வந்து தண்ணி ஊத்துறாங்க. அவரை அழைச்சி சொல்றாரு, இது அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக கட்டப்பட்ட இடங்களில் உண்டு. தெரிஞ்சவர் செஞ்சிருந்தா தண்டிப்பது இரண்டாவது விஷயம். அவர் தெரியாதவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வந்த மெத்தடும் அவர் நடந்து கொண்ட மெத்தட், இவருக்கு அறிவு என்னது, இந்த மெத்தட்ல சொன்னா பிரயோஜனம் அளிக்காது, நல்லா விளங்குது. இவ்வளவு பகிரங்கமா வந்து வாகனத்தை கட்டிட்டு ஒருத்தன் ஒண்டுக்கு இருக்கிறான்னு சொன்னா அவருக்கு தெரியாண்டு வழங்கணும் அல்லது மூளையில் வழங்கணும், ரெண்டுல ஒன்று தான். அப்ப அவர் தெரியாத ரசூலா புரிஞ்சு கொள்றாங்க. பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது பள்ளி, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக கட்டப்பட்ட இடம், இது போன்ற வேலைகள் செய்யக்கூடாது என்றாங்க. இவருடைய மனசுல ரெண்டும் பதியுது, இவங்க அதட்டினதும் நபியவர்கள் கடைசியில சொன்னதும் பதியுது. அவர் போக்கல சொல்றாரு, அல்லாஹும்மர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா, யா அல்லாஹ் எனக்கும் முஹம்மதுக்கும் மாத்திரம் ரஹமத்து செய்வாயாக, எங்களோட சேர்த்து வேற யாருக்கு ரஹமத்து செய்யாதேன்னு சொல்லிட்டு போனார். எனக்கும் முஹம்மதுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டுவாயாக, வேறு யாருக்கும் இரக்கம் காட்டாதேன்னு சொல்லி விட்டு போனார். இங்க உள்ள வேற யாருக்கும் இரக்கம் காட்டாதேன்னு. காரணம் என்ன, அவர் ரசூலுல்லாஹ்வை சேர்த்துக்கிறார், அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்கிறாரு. அவர் நடந்து கொண்ட முறையால் இது ஒரு மென்மை, நெகிழ்வு தன்மை. சகோதரர், இது எங்களிடத்தில் வர விட்டு கொடுப்பதல்ல, மார்க்கத்தினுடைய மறைப்பதல்ல, கூட்டுவதல்ல, குறைப்பதல்ல. ஆனால் அதை சொல்லுகின்ற பொழுது நெகிழ்வு தன்மை உலக வாழ்க்கையிலும் வர வேண்டும், மார்க்க விஷயத்திலும் வர வேண்டும். சிலர் மார்க்க விஷயத்தில் நெகிழ்வு தன்மை எதிர்பார்ப்பார்கள், மென்மையாக சொல்வதை எதிர்பார்ப்பார்கள். உலக விஷயத்தில் கட் அண்ட் ரைட்டாக இருப்பார்கள், அதற்காக கொலையும் செய்வார்கள், சண்டையும் பிடிப்பார்கள். இதுவும் ஈமானது பண்பல்ல. ஒரு ஜானை களவெடுத்திருப்பான், அடுத்து ஒரு சான் காணியை அடுத்த வீட்டா களவெடுத்திருப்பான் வேலி அடைக்கிற பேர்ல, அதுக்காக வேண்டி வழக்கு போய் அவனை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல என்று விட்டு கொடுக்க கூட வழக்கு போடலாம். ஆனா அவனை அடிக்கிறதுக்கும் தயாராகுவாங்க, பகைக்கிறதுக்கும் தயாராகுவாங்க, அதுல விட்டு கொடுக்க மாட்டாங்க. மார்க்க விஷயம் நல்லா விட்டு கொடுக்க, நாங்க மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் சில மாற்றிக்கிறது, மார்க்கத்துல விட்டு கொடுப்பே கிடையாது என்ற பேரில் நளினத்தை கைவிடுகின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படியும் இருக்கக்கூடாது, நளினம் இருக்க வேண்டும், மென்மை இருக்க வேண்டும், மார்க்கத்தில் விட்டு கொடுப்பு இருக்கக்கூடாது. மென்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 6763வது இலக்கம், மை யுஹ்ரமிர் ரிஃப்க யுஹ்ரமில் கைர. மென்மை தன்மை எவரை விட்டு போய்விடுகிறதோ, எவருக்கு அது கிடைக்கவில்லையோ அவருக்கு எந்த நலவுகளும் கிடைக்கவில்லை நாங்கள் சொல்லலாம். மென்மை தன்மை எவர்கிட்ட இல்லையோ, அவருக்கு அது கிடைக்கலையோ, இவர் மென்மை தன்மை இல்லாதவர் என்ற பெயரை வாங்கிக்கிறாரோ அவர் என்னது, எல்லா கயிறும் அவரை விட்டு போயிட்டு நாங்க சொல்றாங்க. அவருக்கு நலவுகள் வராது, அவரால் நலவு செய்ய முடியாது, நலவும் கிடைக்காது என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க, எந்த அளவு நபியர்கள் மென்மை எதிர்பார்த்தார்கள் என்று. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி தான் 6766. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, அதாவது இல்ல 6768வது இலக்கம், ஒட்டகத்துல ஏறுறாங்க, ஒட்டகம் நிக்கிது இல்ல, அப்ப கொஞ்சம் வேகமா முன்னுக்கு இழுத்து பின்னுக்கு இழுத்து சரி செய்யறாங்க. பார்த்தா கொஞ்சம் ஆயிஷா இழுத்த இழுவையும் செஞ்ச இதுவும் கொஞ்சம் அதற்ற மாதிரியும் ஸ்ட்ராங் மாதிரியும் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கி பிர்ரிஃப், மென்மையாக நடந்து கொள்ளுங்க. இதமாக கார்ல நம்மளுக்கு கார் ஸ்டார்ட் ஆகி வராட்டி என்ன செய்வோம், ஒரு ஜாய் காரை போட்டு அதற்ற மாதிரி வேலைகள் செய்வோம் தானே, அது போல ஆயிஷா என்ன செய்யறாங்க, அந்த ஒட்டகத்துக்கு கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்றாங்க. அவர் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அலைக்கி பிர்ரிஃப், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னர் ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு வலா யுன்ஸஉ மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. எந்த ஒரு விஷயத்திலும் மென்மை தன்மையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் அதை அது அழகுபடுத்தும். நீங்க செய்ய போற வேலையை
மிகவும் அழகாக காட்டும், அழகாக கொண்டு வரும், வெற்றியை தரும் என்பது போல சொல்றாங்க. எந்த விஷயத்திலாவது நீங்கள் மென்மை தன்மையை விட்டு விடுவீர்கள் என்றால் அதை நாசமாக்கிடும் நாங்க ரசூலுல்லாஹ். நீங்க எதை செய்ய போனீங்களோ அதை நாசமாக்கி விட்டு, அதுல சரியான வெற்றி உங்களுக்கு என்ன செய்யாது, தராது, அதை கோரமாக்கி விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்துல செய்ய கூட சொல்றாங்க. எதிலையும் மென்மையாக நடந்தால் அது உங்களுக்கு அழகா வெற்றியை தரும், ஏதாவது கடுமையாக நடந்தீங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு என்ன செய்யும், பாதிப்பை தான் கொண்டு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஏற்கனவே சொன்ன இலக்கத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹ் மென்மையானவன், அல்லாஹ் தஆலா மென்மையானவன், யுஹிப்புர் ரிஃப்க, மென்மையை விரும்புகிறான், வ யுதி அலர் ரிஃப்கி மா லா யுதி அலல் உன்ஃபி வ மா லா யுதி அலா மா சிவாஹு. மென்மையாக நடந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மென்மையாக நடக்காத விஷயங்களை விட நிறைய விஷயங்களை கொடுக்கிறான். ஒரு விஷயம் ஒன்றுதான், நல்ல விஷயம்தான், ஆனா அதுல ஒரு ஆள் மென்மை தன்மை கடைபிடிக்கின்ற பொழுது கடைபிடிக்காதவர்களுக்கு கிடைக்காத நிறைய விஷயங்களை மென்மை தன்மையின் பொழுது அல்லாஹ் கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மென்மையாக ஒருவர் நடந்து கொள்கின்ற பொழுது, இதமாக நடந்து கொள்கின்ற பொழுது, கடுமையாக நடந்து கொள்வதை விட கூடுதலான விஷயங்களை இதற்கு அல்லாஹ் கொடுக்கிறான், கூடுதலான வெற்றிகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, இந்த மென்மை தன்மைக்கு ஒரு உதாரணம், உள்ளம் நெகிழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், தபரானியிலே 11869 இலக்கத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ஒரு யுத்தம், நபிகள் ஒரு படையினரை ஒரு யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள். யுத்தத்துக்கு அனுப்பினால் வெற்றி அடைந்து கைது செய்கிறார்கள், ஒரு குழுவினரை கைது செய்கிறார்கள். கைது செய்து எடுக்கின்ற பொழுது அதிலே ஒருவர் சொல்லுகிறார், இந்த குழுவை சேர்ந்தவன் அல்ல நான், நீங்க என்னை பிடித்திருக்கிறீர்கள், இந்த குழுவை சேர்ந்தவன் அல்ல நான், இதுல உள்ள ஒரு பெண்ணை நான் விரும்பினேன். அவர் காஃபிர், அவர் சொல்லுகிறார், இதுல உள்ள ஒரு பெண்ணை நான் விரும்பினேன், அதனால் தான் இவர்களோடு நான் வந்தேன், என்னை ஒரு முறை அந்த பெண்ணை பார்ப்பதற்கு தாருங்கள் என்று சொல்லி அனுமதி தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்கிறது. அதற்கு பின்னால் அவர்கள் பார்த்த பின்னால் இவர் கொல்லப்பட வேண்டும் என்பதனால் அங்கே கொள்கிறார்கள். ஆனால் அவர் காரணத்தை முற்படுத்தி விட்டார், நான் இதற்காகத்தான் வந்தேன் என்று. நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள், அவர் எதிரணியில் வந்தவர், யுத்தத்திற்காக வந்த ரகப்பட்டவர், ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறார், நான் இதற்காகத்தான் வந்தேன் என்று. ஆனாலும் சட்டப்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வெட்டி விடுகிறார்கள். அவரை வெட்டியதை கண்ட அந்த பெண்மணி, அதாவது இதயம் தாங்க முடியாமல் அந்த இடத்துல பெருமூச்சு விட்டு மரணித்து விடுகிறார். இதை கண்டு அதே இடத்துல ஒரு பெருமூச்சு விட்டு அந்த பெண்மணி